अब मैंने रोटी बना ले। अब मैं जा रही चुगलखोरी करन। रोटी मेरी बन गई। अब फटाफट में 2-4 घंटे की चुगलखोरी करें हम। चुगलखोरी करने वाले लोगों का लोग सही सपोर्ट करते हैं। मैं चुगलखोरी करें हम उनके घर जाएगी। जी आ रही है सब्जी तैयार हमारी। मसाला भूंज रहा हूँ। मसाले तो भून चुके हैं। डालेंगे सेब। वीडियो बिल्कुल कट के ना आवे हमारी। तो ऐसे झूठ बोलते हो। तो ऐसे पकड़वा करूंगा देख तू ना करता ही और ऐसे बोलो हाथ से करवाए तो झूठ बोलता हूँ ना करवा करूँगा हवा पर एक को पकड़ेंगे ना तो इनाम देना हो ना झूठ बोल। हाँ वो बहुत नाम बोलो करुआ बामन करुआ ठाकुर करुआ बकरा करुआ भैंसा करुआ बिजार ये मरकने होता हमारे आएंगे इतनी खबत ना आए। पहली सुन ले अपने लायक लाऊंगा। अब तू गेंदा के फूल सब देख ले दिखा। ना ना पपीता ना के पेड़ गेंदा के फूल ना 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 ये पपीता के पेड़। क्या तो आप वेट कर रहे हैं सब्जी बनाने को। सब्जी हमारी बन रही है और आटा भी मर चुका है। अब बस सब्जी तैयार हो जाए तो रोटी सेकेंगे। आलू की सब्जी बन रही है दोस्तों। किन्ने किन्ने खाने हैं जल्दी से आ जाओ। जल्दी साफ कर लें। ज़्यादा गंदे ना है, गेहूँ साफ हैं, साफ है जल्दी जल्दी खटक रहे हैं। तो भैया दोस्तों अब हैं फ्री काम से। गेहूँ साफ करे। आज गेहूँ साफ करने में टाइम लगता है। कपड़ा धोए 2 बाल्टी भर के। अब चाय पी लें। चाय तो सुबह पी चुके हम, पर जो दोबारा चाय पीते नहा धोएगे वो आई चाय है। तो वीडियो बनाना, वीडियो इसलिए कैमरा ना मोबाइल फ़ोन पकड़ा, मोबाइल फ़ोन वालों कोई है ना, तो इस वजह से ये वीडियो रिकॉर्ड ना कर पाए पूरे काम की। दोस्तों जो भी कुछ है आप लोग सपोर्ट करें। आप लोग सपोर्ट करेंगे तो किसी दिन पूरी वीडियो रिकॉर्ड करके दिखाएंगे कि मैं कैसे कैसे काम करती हूँ पूरे घर का। तो जी पापे लेके आई, मैं पापे खाऊंगी। खाना पीना भैया हमारा ये घर है। आप लोगों को कैसा लगता है भैया कमेंट करके बताइए। फ्रेंड आप लोग पी लें चाय सभी लोग। टोस हमारे यहाँ पापे बोलते हैं, टोस ना बोलते हैं।
हेलो फ्रेंड, राधे राधे। तो भैया आप लोग कैसे हैं? ठीक ही होंगे, उम्मीद करते भैया सभी लोग ठीक रहो। और हम तो काम वाम से हो गए फ्री, तो आप लोग देखिए ब्लॉग में। पर हम पूरा ब्लॉग नहीं बना पा रहे हैं क्योंकि एक हाथ से काम करें, एक से फ़ोन पकड़ें, तो ऐसा हो नहीं पा रहा है। थोड़ा बहुत जो भी बन पा रहा है वो बना रहे हैं। दोस्तों आप लोगों की सपोर्ट की बहुत ज़रूरत है, आप लोग सपोर्ट कीजिए प्लीज़ प्लीज़। கொத்து பரோட்டா செம்மையா சமைக்கிறா, பயங்கர மரிச்சிக்கிறா. இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. தூக்கி நல்லா கட்டி விடு. தண்ணி ஊத்தலா மட்டம் தண்ணி உண்டா உப்பை எல்லாம் கடைஞ்சு விட்டுங்க. கிளறடா சுத்தி போடுடா. காத்து பெடஞ்சு விட்டணும். இது காத்து அடிக்குது. காத்து மேல காத்து அடிக்குது. எங்க போறா காத்து அடிக்குது. ஊத்தி விடு. எல்லாத்தையும் பணஞ்சுக்கிறங்க. தண்ணி உதவி தான்டா. அண்ணே நான் உதவி தானே பண்றேன். மாப்ள என் கையில வந்து குத்துறாரே, கட்டி விடுறா. கையிலலாம் ஆட்ட முடியாதுங்க. யாராச்சும் வந்து கையில கட்டி விடுங்கடா. பின்னாடி கட்டி விடு. இறக்கி கட்டா. பேசே அப்பதான் கையில மாவுல படாது. படுதுடா. எண்ணெய் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஊறி போடுங்க. மச்சான் தென்னை மரத்துல கொய்யாக்காய் கறதா புடிட்டு வாங்க. நல்லா காயா பார்த்து புடுங்க. சாப்பாடா நறுக்கி ரவுண்ட் ரவுண்டா எங்கிட்ட கொடுத்துருங்க. நான் எடுத்து வைக்கிறேன் மச்சான். உங்க அண்ணன் ஊர்வா மிளகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிடுறனா நானே கழிச்சு விடணும். அப்ப எல்லாத்தையுமே கழிக்கணும். ஒன்னே சொல்றாங்க மச்சான். அவரு அண்ணே பல தொழில் கையில இருக்குண்ணே. இது எல்லாத்தையுமே நம்ம பரோட்டா போட்டு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி அடிக்கலாமா? இதெல்லாம் எதுவும் எடுத்து வைக்கிறது. சாப்பிட்டது சிக்கன் குழம்பு சூப்பரா வச்சானா. நல்லா தெளிங்கண்ணே. இல்ல வயலே போடல ஒரு துறார் கறி உண்டோ. உண்டு 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 பொரிச்சு வரணும். எண்ணெய் ஊத்தி சட்டியில் வந்து வரணும். நிறைய ஒரு இந்தியா மட்டும் அடுப்பு வைக்கிற மாதிரி வால் பாத்திரம் கொண்டு வாங்க. அதை வச்சுட்டு போங்க. சாமே சாமே தண்ணி வெல்லாமே. தாத்தா இந்த தென்னை மட்டையில வெட்டி ஒரு இந்த தண்ணி அடுப்பு ரொம்ப சூடாயிருச்சுப்பா. தண்ணியை தெளிங்க. தண்ணியை யாரும் ஒண்ணு நிம்மதியா வாழ விடலையா? விடலையா? கூடவே வரும். கூட சரி 25 என்ன கூட ஒரு பரோட்டா தேய்ச்சி கொடுத்துருங்கண்ணே. சரிண்ணே. 10 பரோட்டா வருஷம் 4 எடுத்தா போடுங்க. இடம் இருக்கு. இது உடனே பிடிக்கும். பரோட்டா நடுவுல தான் குளிக்குது. வெந்த பக்கெட்லாம் எடுத்து வேகாத பக்கெட் போட்டுட்டு வேகாத கட்டி விடு. இந்த இடத்துல தணல் அதிகமாக கிடக்கு. ஒரு சைடு எரியுது, ஒரு சைடு ஒன்னே தானே சொல்றேன். நம்ம இட்லி துணியை காய போடுறதா விசிறிய. இட்லி துணி இல்லை, எல்லா துணியும் அப்படிதான் நல்லா நீட்டா போட்டு எடுத்துட்டோம். உதறா நூடுல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருடா. சொன்னதையா? கையில என்ன இருக்கு தெரியுங்களா? அப்படி இங்க இருங்க. ரொம்ப திரட்டணும். இப்போ நீங்க இது பாத்துக்க முடியாது. அதுதான் இதுவா இருக்கும். பச்சை கலர்ல இருக்கு. டிவியா இருக்காது. அடிங்க. கொத்து பரோட்டாக்கு பிக்கே கூடாது. அப்படி எல்லாம் பிச்சு இங்கே பிச்சு உதறுங்கண்ணே. அடுப்பு லேச குறைச்சுக்க. போய் தா சுடுதா. நான் விறகு 2 விறகு வச்சிருக்கேன். அந்த முட்டை அமுக்குடா. அண்ணன் போட்டுருக்காங்க பாருப்பா. முசுக்கு நமக்கு. ஆமா இப்படி எடுத்து எதுலயே எடுத்துக்கிட்டா சரி. நோடல் இங்க இன்னொரு கரண்ட் இருக்கு. ஃப்ரெஷ் நம்ம அடுத்து எடுத்து வந்துருக்கு. அடுத்து
சின்ன மணியா? இப்பா என்ன சுடுது? நல்லா ஹாட் பாக்ஸ்ல வைக்காமலே இருந்திருக்கலாம் போல. சூடா இருக்கு. சூடு. ஐயோ சூடு ஒண்ணு பண்ண முடியாது. வச்சிருக்கலாம். எண்ணெய ஊத்து நீ. இல்ல வாட்டறது. ரசிக்கிற மாதிரி என்னைக்காவது நீங்க பாடி இருக்கீங்களா? போட்டு பிச்சு புடி. தவிச்சல ஒரு சைடு உள்ள பிச்சு போடுறா. எனக்கு தெரியுது எல்லாத்தையும் போட்டேன். ஒரு அள்ளி போடுறா. பிச்சு கீழே பார்க்கும்போது யாருக்கு அத பாறை போடு. என்ன நான் போட்றேன். சூடுது. நீ விட்டு. நல்லா விரிச்சு பிடி. அப்படியே உள்ள போகணும். அப்படியே உள்ள வை. அளவு கரெக்டா இருக்கா? செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். நறுக்கின வெங்காயம். சேர்த்துக்க அப்படியே. சரி. நீங்களே அள்ளி காலில் போட்டுக்கங்க. நறுக்கின தக்காளி. சின்னண்ணே வரேன். கருவேப்பிள்ளை. சூடு ஒண்ணும் பண்ண முடியல இங்க. வந்துட்டேன் முட்டை வந்துட்டேன். பிச்சு போட்ட புரோட்டா. அள்ளி போடுங்க தம்பி. அள்ளி போடுங்க. பரவனாப்புல அள்ளி போடு. அள்ளி போடு. எங்கடா நீங்க வச்சிருந்த கரண்ட்? அப்ப அடிக்கனா சீக்கிரனா. கண்ணலாம் உள்ள போகுதுனா எரியுதுனா. பல நாள் தூங்காத. வலிச்சல் ஓகேதான். தூங்காத மாதிரி தூக்கு. போவே இல்லடா. மொத்த தள்ள அங்க தள்ளி விடுங்க அப்படி. வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் ஏறுது தாத்தா. கொத்து புரோட்டா ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடையில இப்பெல்லாம் பார்க்க கூடாது. உடைச்சு ஊத்துன முட்டை. ஊத்தி விடு. அப்படிதான். சேர்த்துக்கு கீழே மேல நல்லா விட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கணும். முனுக்கின மிளகு தூள். உப்பு. விவசாயம் பார்த்த கை நிக்காது இல்ல. கறி குழம்பு. கையெடுத்துங்க. எங்க பரப்பனாப்புல ஊத்தி விடு. போய் மோந்துட்டோங்க. மோந்துட்டோம். சேர்த்துக்கு அப்படியே. நம்ம கொட்டா கறி குழம்பு. கறியோட கொட்டியா? வாசனை கமகமான இருக்கு பாரு. வேற லெவல்ண்ணே. கறி குழம்போட கொட்டி. வேற லெவல் புடினே இன்னைக்கு. சூப்பர்ண்ணே. வேற லெவலா இருக்குண்ணே. நம்ம கடைக்கு போய் புரோட்டா வாங்கி கறி குழம்பு ஊற்றி ஆம்லெட் வாங்கி அதை தொட்டு சாப்பிட்டுருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம கொத்து புரோட்டா பண்ணியிருக்கோம். அந்த கறி குழம்பு முட்டை வதக்கின வெங்காயம்லாம் சேர்ந்து அள்ளி திங்கும் போது அடடா
இதை சாப்பிட்டு உங்களுக்கு தெரியும் இதோட சுவை வேற லெவல் தீனி. கொத்து பரோட்டா அவ்வளவு அருமையா இருக்கு இன்னைக்கு. வேற லெவல் சாப்பாடு. டவர் இருக்குது.